ஒரு சைக்கிள்ல முந்திரி விற்க ஆரம்பிச்ச ஒருத்தர் இன்னைக்கு பெரும் தொழில் முயற்சியாளரா மாறி இருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியாம இருக்கலாம். ஆனா அதுதான் உண்மை. ஆரம்பத்துல புஷ் சைக்கிள்ல தான் இது வியாபாரம் பண்ணினேன். இப்ப கொஞ்சம் இப்ப லொரியில வியாபாரம் பண்ற அளவுக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கும். இதுல கிட்டத்தட்ட 15-20 வருஷம் தொடங்கி தொழில். ஆரம்பத்துல இந்த மிஷின் எல்லாம் இல்லை, கையால தான் தட்டி அதை சின்ன லெவல்ல செஞ்சுட்டு இருந்தேன். கொழும்புகளுக்கு கொண்டு போய் கிழமையில 50 கிலோ 60 கிலோ பருப்பு தான் வித்துட்டு இருந்த. அப்ப இப்ப கொஞ்சம் டெவலப் ஆகி இப்ப நாங்க செஞ்சுட்டு போறோம். ஏறாவூரில் உள்ள பலருக்கு எம்ஐ நூர்தீனோட இந்த முந்திரி தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை மட்டுமல்ல, அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக திகழும் ஒரு இடமாகவே உள்ளது. இப்போ இங்கே வந்து ஒரு 15-20 பேர் 25 பேர் அதான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஆட்கள் வெளியே எடுத்துக்கிட்டு போயும் வேலை செஞ்சு எங்களுக்கு துப்புரவு பண்ணி கொண்டு கஜுகள் அந்த பாதிகள் மற்ற பேபி கஜுகள் துண்டுகளை கிளீன் பண்ணி கொண்டு தாராளவுக்கு இருக்கு. இந்த கஜுக்களுக்கு உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளில் கூட அதிக கிராக்கி இருப்பதாக இவங்க சொல்றாங்க. அடுத்தது வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் கொடுக்கறாங்க சாமான். அந்த முழு கஜுவில் வந்து நாங்கள் அதில் ரோஸ்ட் பண்ணியும் கொடுக்கோம். அது அவங்க மக்களுக்கு கொஞ்சம் அது ருசித்தன்மையாகவும் அது நல்ல வரவேற்கத்தக்கதாகவும் இருக்குது. சைக்கிள்ல தனது வியாபாரத்தை ஆரம்பிச்சு தனது முயற்சியால உயர்ந்த எம்ஐ நூர்தீன் அவர்களோட இந்த கதை நம்ம ஒவ்வொருவருக்கும் நம் கனவுகளை நோக்கி பயணிக்க உத்வேகம் அளிக்கிறது. நீங்களும் ஏறாவூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த முந்திரி தொழிற்சாலையை பார்வையிடுவதோடு மட்டுமல்லாம இவங்க தயாரிக்கிற முந்திரிகளையும் வாங்கிக் கொள்ள முடியும்.